கோடைக்காலம்னாலே வெயில் சுட்டரிக்கும், நம்மளுக்கு தாகம் அதிகமாகவும் உடல் வறட்சியாகவும் இருக்கும். அதனால் நம்ம கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலில் வெளில போகும்போது எடுத்துகிட்டு போகிறது பழக்கம். அப்படி இருந்தும் வெறும் தண்ணீர் மட்டும் குடிக்கிறது நம்மளுக்கு அலுத்து போயிருக்கும். தண்ணி இந்த கட்டத்தில் ரொம்ப சூடாகவே இருக்குது. அதனால் நம்ம உடல் சூட்டை தணிக்க, உடல் குளிர்ச்சியாக வச்சுருக்க, இந்த கோடை வெயிலில் இருந்து நம்ம உடம்பை பாதுகாக்க நம்ம பாரம்பரிய முறைப்படி நீர்மோர், அதாவது கரைச்ச மோர் எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே இந்த கோடை காலத்தில் அது ரொம்ப பயன் தர்ற மாதிரி இருக்கும். இந்த நீர்மோர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீர்மோர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னோ அதோட நன்மைகளையும் வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நீர்மோர் எப்படி கரைக்காதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 4 கரண்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை வந்து நல்லா இது மாதிரி மரமத்து வச்சு சிலிப்பிக்கும். சிலிப்பியாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் விட்டுக்கிறோம். கொஞ்சமாக விட்டுட்டா போகிறோம். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இது வந்து கல் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு கல் உப்பு வச்சுருக்கேன். பச்சை கொத்தமல்லி, ஒரு 2 கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளித்து வச்சுருக்கேன். இது மோர் வந்து புளிக்காத மோராக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். இது வந்து நேர்த்தி உரக்குத்தின மோர் கரெக்டாக பதமாக இருக்குது. கொஞ்சம் காரம் வேணுன்னா ஒரு பச்சை மிளகா நசுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து இப்போ நீர்மோருக்கு நம்ம வந்து தண்ணி எவ்வளவு தண்ணி ஊற்றிக்கிறோமோ அதுதான். இப்போ வந்து திக்காக கரைச்சிருக்கேன். இப்போ நல்லா இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இது வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். இது இந்த இஞ்சியோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாயை நசுக்கி போட்டுக்கலாம். நசுக்கி போட்டு இந்த கருவேப்பிலை இருக்கிறதெல்லாம் இப்படி இந்த கையால் இப்படி கசக்கி விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த வாசனை வந்து நல்லா அதில் ஏறி இருக்கும். நீர்மோர் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது இந்த நீர்மோர். இந்த நீர்மோர் குடிக்கிறதுனால நம்ம உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்க முடியும், செரிமான சக்தியை அதிகரிக்க முடியும், உடல் வறட்சியை தடுக்கும். இப்படி பல நன்மைகளை இந்த நீர்மோர் பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.